நான் துஷி. இன்றைக்கும் உங்களோட பிக் பாஸ் ஃபன் அண்ட் ஃபேக்ட்ஸ் அக்கார்டிங் டு மீ அதை பற்றி தான் கதைக்க வந்து ஓப்பனிங் டேக்குரிய நைட் என்ன நடந்தேன்னு காட்டிக்கொண்டு கேட்கல. டாக்டர் திவாகர் அவர் வந்து அவர் கேட்குறாங்க, நீங்கள் டாக்டர் தானா அப்படின்னு சொல்லி பிரவீனுக்கு கேட்கல. அவர் சொல்கிறார், பிரவீன் ராஜ்க்கு கேட்கல. அவர் சொல்கிறார், அது அது அக்செப்ட் பண்ணிட்டாங்க டாக்டர்னு சொல்லி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வர்சேஷன் போய்கொண்டிருக்குது. ஸோ அதை பற்றி காய்ச்சி கொண்டு கேட்கல. பாரு கேட்குறா, அப்படியா டாக்டர்னு போடலாமான்னு கேட்க சொல்லி பாரு அப்படி கேட்டுட்டு அந்த இடத்துல அந்த விஷயத்த கடந்து அப்படியே போய் கொண்டிருக்கிறாங்க. பிறகு அடுத்த நாள் காலையில் எழுப்பினோடனே திருப்பவும் டாய்லெட்டு காட்டுறாங்க. டாய்லெட்டுக்குள்ளே கேமி கேட்டுட்டு இருக்கிறா, எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணுறது, இந்த இருக்கிற ஹெல்த் ஃபெசிலிட்டி இல்லாமல் அது வந்து என்ன ஜெட் ஸ்ப்ரேன்னு சொல்லி சொல்கிறாங்க, அது இல்லாமல் அப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கல. பக்கெட்டில் தான் யூஸ் பண்ணணுமெண்டு கெமிக்கு வந்து அதை பற்றி தெரியாமல் அவள் கேட்டிருப்பான்னு நான் நினைக்கல. அதை யூஸ் பண்ண நிச்சயமாக அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பிக் பாஸில் இப்படி இருந்திருக்கும், பிக் பாஸில் இப்படி இருக்குமென்னு எதிர்பார்த்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பிக் பாஸில் எப்படி ஸ்ப்ரே இல்லாமல் என்னோட யூஸ் பண்ண போகிறோம்ன்றதை அவள் கேட்டிருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பக்கெட் எடுத்து யூஸ் பண்ண சொன்னேன், அது முடிஞ்சுது. பிறகு திருப்பி திவாகர்கிட்ட பிரவீன் ராஜ் கதைக்கிறார், ஏதோ கொரட்டை விட்டதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் பிக் பாஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், வாழைப்பழ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. இந்த முறை கொரட்டை பெரிய பிரச்சனையாக 1.5 மணி நேரத்துக்கிட்ட காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. அதில் முதல் குரட்டை விட்டது யார், பிறகு குரட்டை விட்டது யார், யார் அதிகமாக குரட்டை விட்டன்னு சொல்லி காய்ச்சி கொண்டு கேட்கல. திவாகர் சொல்லுவேன், என்னை விட நீ தான் கூட குரட்டை விட்டன், நீங்கள் தான் கூட குரட்டை விட்டேன்னு சொல்லி பிரவீன் ராஜுக்கு சொல்லியிருக்கல. பிரவீன் ராஜ் யார் முதல் தொடங்கின அப்படின்னு சொல்லி ஒரு சிலியான விஷயத்துக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்போ அதுக்குள்ள கெமியும் வந்துட்டு குரட்டை பற்றி கதை கேட்கல. திவாகர் வந்து தெரியாமல் இல்லை, திவாகர் சொல்லிடுற அதை பற்றி நீ கதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஏன் கதைக்கக்கூடாது அப்படி இப்படின்னா, நீ யார் அதை கதைக்க, நீங்கள் யார் அதை பற்றி கதைக்கிறதுக்குன்னு சொல்ல, நான் கெமி அப்படின்னு சொல்லி சைல்டிஷாக சண்டை பிடிச்சி கொண்டு இருப்பாங்க. எனக்கு இந்த முறை வந்த சீசன் ஆக்கில் பார்க்க ஃபன்னாகவும் இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் சில அன்வான்ட் இடங்களில் கூட எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. அது ஒரு ஆள் சிரிக்கிறதால எல்லாரும் சிரிக்கிறாங்களா, இல்லாட்டி அதை ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரியலை. பார்ப்போம் எப்படி போகுது என்ன மாதிரின்னு பார்ப்போம். ஸோ எனிவே திவாகர பிரச்சனை, கொரட்டை பிரச்சனை ஒரு பெருசாக போயிட்டு இருந்துச்சு. நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னால், எல்லா மனுஷருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். கொரட்டை விடுறது இயல்பு தான். ஆனால் அதை இவங்க கதைக்கிறாங்கன்னு அதை எடுத்து எதுக்காக இந்த சேனல் போட்டுது, இதை ஒரு பிரச்சனையாக கதைக்கணுமன்றக்காகவா, இதில் என்ன அவேர்னஸ் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் விஜய் டிவி அதை போட்டிருந்தாங்க. சரி, அப்படியா அந்த விஷயம் அப்படி நடந்து முடிஞ்ச பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தா, அதுக்கிடையில் அவர் திவாகர் சொல்லியிருப்பார், யாரோ என்ன திரும்பி படுக்க சொன்னேன்டா. அது பார்த்தா அந்த எபிசோடில் காட்டியிருப்பாங்க, எஃப்சி தான் போய் அண்ணா அந்த பக்கம் திரும்பி பண்ணுங்க, கொரட்டை கூட விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ காய்ச்சி கொண்டிருப்பாங்க. எனிவே இதே பிரச்சனை தான் ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கொரட்டை பிரச்சனை கடைசியில் பிறகு திவாகர் வந்து இந்த கதைக்கிற சில கதைக்கிற விதங்கள் அவருக்கு வந்து டாமினேட் பண்ணி பழகிட்டா, எல்லாருக்கும் கதைச்சு பழகிட்டான்னு தெரியல. கத்தி கதைக்கிறது, அவரும் கையை காட்டி கதைக்கிறார், பிரவீன் ராஜும் கையை காட்டி கதைக்கிறார். ஆனால் கையை காட்டி கதைக்க வேணாம்னு 2 பேருமே சொல்கிறாங்க. ஆனால் 2 பேருமே அதை செய்கிறாங்க. இது அப்படி என்னன்னு தெரியல. முதல் நாள் தானே பார்ப்போம், இது எப்படி போகுது என்ன மாதிரின்றதை பார்ப்போம். வெளியில் டிரெக்டர் காந்தி, மற்றது துஷார், நந்தினி அண்ட் விக்ரம் இவ்வளோ பேரும் காய்ச்சிருக்கீங்களா. திடீரென்று டிரெக்டர் காந்தி டக்குன்னு சொல்லிடுவார், பொம்பளைகளுக்கு வந்து ஜெலசி அண்ட் கிரீடி தான் கடவுள் படைச்சிருக்கிறார், இயல்பாகவே கடவுள் படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ நந்தினி சொல்லுவா, அது என்ன பொம்பளைகளுக்கு மட்டும் அப்படி படிச்சிருப்பேர் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அது கடவுளிட படைப்பு அது இதுன்னு சொல்லி சமாளிப்பார். இப்போ உடனே வந்து விக்ரம் சொல்லுவார், அது அப்படி சொல்ல தேவையில்லை, விக்ரம் சமாளிக்கிறதுக்காக தான் இது சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நந்தினிக்கு அது பிடிக்கல. நந்தினி நீங்கள் அதை அப்படி சொல்லுவீங்க, பெண்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க, ஆம்பளைகளுக்கு ஜெலசி இல்லையா, ஆம்பளைகளுக்கு கிரீடினஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா.
அப்படி கேட்கும் பொழுது அவர் டக்குன்னு சமாளிக்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல, பெண்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்துவாங்க, அவங்களுக்கு தான் அந்த தாங்குற சக்தி இருக்கு, அந்த மாதிரி பிறகு கதையை மாற்ற வலிக்கிட்டுருவார். ஸோ மேபி அவருக்கு விளங்கி இருக்கும், அவர் கதைச்சது பிள்ளை அப்படின்னு சொல்லி விளங்கி இருக்கும். விளங்கின பிறகு அதை இப்படி கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு விக்ரம் அதில் அந்த இடத்துல பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னா விக்ரம் 2 பேரையும் சமாளிக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஒருத்தரை இழுத்து விழுத்தி நாங்கள் மேலேறி போகணுமன்றது பிள்ளை, ஆனால் ஒருத்தரோட போட்டி போடைக்குள்ள அவங்கள தாண்டி போகிறது வேறு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அந்த இடத்துக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி காய்ச்சிருப்பேர். அப்படி கதைக்கும் பொழுது துஷார் ஒன்றுமே பேசாமல் அதில் கேட்டுட்டு கொண்டிருந்தது. ஏதாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் பிறகு துஷாருக்கு 19 year old தான் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மேபி அவருக்கு இனி கொஞ்சம் டைம் தேவை, இப்படியான விஷயங்களை அனலைஸ் பண்ணி அது சரியா பிள்ளையான்னு கதைக்கிறதுக்கு டைம் தேவை அப்படின்னும் ஒரு மாதிரி யோசனையாக இருந்தது. பார்ப்போம் இனி வர காலங்களில் துஷார் ஏதாவது கதைக்கிறீரா, இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏதாவது கதைக்கிறான்னு பார்ப்போம். வெல் டன் டு நந்தினி. இப்படியான விஷயங்கள் நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது அதை கதை கேட்கல தான் அது சரி பிழைன்றது எங்களுக்கு பிழையாக கதைக்கிறவங்களுக்கு அது பிழைன்றது தெரியும். அப்படி இல்லாட்டி அவங்க தாங்க கதைக்கிற சரின்னு அப்படி கடந்து போயிடுவாங்க. ஸோ வெல் டன் டு ஹர். அதுக்கு பிறகு நடந்தது வேக்கப் சாங் டான்ஸ் போட்டாங்க, எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடினாங்க. திவாகரம் வந்து டான்ஸ் ஆடினேன். நான் திவாகரை பார்க்கல, நான் யோசிச்சேன் நான் என்ன நல்ல ரெட் கலர் எல்லாரும் லைக் எல்லாரும் போட்டிருந்த கலரை விட அந்த ரெட் கலர் நல்ல ஃபோக்கஸாக இருந்துச்சு. ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இல்லை, அது முதல் நாள் போட்டு வந்த கோட்டுக்குள்ளே இருந்த ஷர்ட் தான் அது. அதே ஜீன்ஸோட இருந்து டான்ஸ் ஆடி கொண்டிருந்தேன். ஓகே, எனிவே அது ஒவ்வொருத்தர் மேபி அவங்களுக்கு இன்னும் உடுப்பு வராமல் இருந்திருக்கலாம், அதனால் மாற்ற இல்லாமல் இருந்திருக்கலாம். அதே உடுப்போட நித்திர கொண்டு எலும்பிட்டு வந்து நின்று டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. வேக்கப் சாங் முடிய அதுக்கு பிறகு சபரி வந்து யோகா செய்து கொண்டிருப்பார். சபரி யோகா செய்து கொண்டிருக்கும்போது எனக்கு அது சிலியா பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால், சபரி யோகா செய்யிட்டு இருக்கேக்கல எஃப்ஜே முன்னுக்கு போயிருந்து லைக் எஃப்ஜே ஒன்றுமே செய்யலை, ஆனால் அதை பார்த்து கொண்டு இருந்தது மொக் பண்ண மாதிரி ஃபீலிங்காக இருந்தது. அண்ட் கெமி எதுக்காக அப்படி ரியாக்ட் பண்ணினா அப்படின்னு சொல்லி தெரியல. லைக் எவ்வளோ பேர் ஃபன்னான லைக் அன்வான்ட் விஷயங்கள் செய்யக்கலையும் ஆஃப்கோர்ஸ் கெமி அப்பவும் வந்துமே மூக்கு நுழைச்சி ஏதாவது கதைக்கிறதுக்கு வாரா. ஆனால் அப்படி இருக்கேக்கில் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி ஒரு யோகா செய்யக்கல அது நல்ல விஷயம். அதை கடந்து போக இல்லாமல் கெமியன் அப்படி அதில் அப்படி பண்ணினான்னு தெரியலை. பட் எனிவே சில நேரத்தில் சில விஷயங்கள் பார்க்கல ஒரு சைல்டிஷ் மாதிரியான பிஹேவியர் லைக் ஒரு சபையில் அப்படியான விஷயங்கள் செய்ய தேவையில்லைன்னு ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியலை. பார்ப்போம் எப்படி அடுத்தடுத்த வாரங்களில் இப்படி என்ன செய்கிறாங்க, இப்படி மெச்சூர்டாக நடக்கிறாங்கன்றதை பார்ப்போம். அதுக்கு பிறகு வந்த இருக்கிற சாப்பாடுகளை அப்படி தான் நான் நினைக்கிறேன். எல்லோரும் கூட்டாஞ்சோறு சாப்பிட்ற மாதிரி ஒரே பேனில் போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. அது பிறகு வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரியுது தண்ணி வர்றது குறைவாக இருக்கிறதால எல்லோரும் ஒரு பிளேட்ஸ் எடுத்தால் அந்தந்த பிளேட்ஸை கழுவணும். அதனால கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது கேமி சொல்கிறா, வந்ததுலேருந்தே எனக்கு தான் பிரச்சனை மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பிரவீன் ராஜும் இல்லை நானும் வந்ததுலேருந்தே எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பேர். அப்போ திவாகரை பற்றியும் காய்ச்சி கொண்டிருப்பாங்க. லைக் டாமினேட் பண்ணுற கொஞ்சம் அன்வான்ட் விஷயங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகிறேர் அப்படியான விஷயங்கள் காய்ச்சி கொண்டிருப்பாங்க. அப்படி காய்ச்சிட்டு கேட்கல கனியும் அவரை வார்த்தை பிரியங்கள் அவர் எப்படி யூஸ் பண்ணுறன்றது கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம், நல்லா இல்லைன்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பா. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்வென்ட்ரி வரும். இன்வென்ட்ரி வந்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு அதை ரீட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த எல்லாரையும் கூப்பிடேக்கல இன்வென்ட்ரி வந்ததை பற்றி பிக் பாஸ்க்கு பேர் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருந்தது கூட அந்த நாள்ன்னு சொல்லிக்கல எல்லாரும் சொல்லுவாங்க தண்ணீரை முக்கியத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம் அப்படின்ட்டு. நிச்சயமாக வெளியிலையும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கும், தண்ணி இல்லாத பிரச்சனைகளோ இல்லாட்டி சாப்பாடுக்காக கஷ்டப்படுறதோன்னா இன்றைக்கு எடுக்க இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ அப்படியான விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனால் பிக் பாஸில் அவங்களுக்கு இப்படியான விஷயங்கள்லாம் பிக் பாஸில் இருக்குமான்னு எதிர்பார்த்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை மேபி அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இல்லாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் டாக்டர் திவாகர் சொல்லும் பொழுது தான் சொல்லுவேர்
லக்ஸரியாக வாழ்ந்த எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு விலங்கில் அதை எப்படி மீன் பண்ணி அவர் லக்ஸரியாக தான் வாழ்ந்தன்ற சொல்கிறார். இப்போ இருக்கிறதோட கம்பேர் பண்ணிக்கல அதெல்லாம் லக்ஸரியாக வாழ்ந்துறானு சொல்கிறா, இல்லாட்டி லக்ஸரின்றதுக்கு மீனிங் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியுது இல்லை. ஆனால் அவர் லக்ஸரியான்னு சொல்லும்போது எல்லாரும் மொத்தலையும் ஒரு விதமான சிரிப்பு இருந்ததை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் எல்லாருமே ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு கஷ்டத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ட்ராவல் பண்ணிக்கலையோ எங்கேயோ போய் நிற்கலையோ அதை பார்த்து தான் வந்திருப்போம். ஆனால் அதை அந்த ஒரு நாள்லேயே இவர் அந்த விஷயங்களை சொன்னது கொஞ்சம் ஃபனியாக எனக்கு கொஞ்சம் ஃபனியாக இருந்தது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் டாஸ்க் லெட்டர் வருது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் லெட்டரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்ணி வந்து லிமிட்டடாக தான் வரும். நார்மலாக ஒரு அர்பன் ஏரியாவில் ஒரு ஆளுக்கு தேவையான தண்ணி 135 லிட்டர் 135 லிட்டர் ஒரு ஆளுக்கு தேவைண்டிக்கல. உங்களுக்கு மொத்தமாக 500 லிட்டர் தான் தரப்போகிறோம். நீங்கள் அதை எப்படி என்ன மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். அப்படின்ற மாதிரியும் ஒரு ட்ரம் ஒன்று தந்திருக்கு. அந்த டாஸ்க் எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னால் இவங்க வரும்போது இருந்த அதே லைட் தான் அந்த தண்ணிக்குரிய அதே செட்டப் அந்த ஏரியாவில் 10 செகண்டுக்கு அந்த ரெட் கலர் அந்த லைட் எரிஞ்சு கொண்டு இருக்கும். அந்த 10 செகண்டுக்கு இடையில இவங்க போய் அந்த ஓட்டரை நிரப்பணும் அப்படின்றது தான். அதே நேரம் அதுக்கான டாஸ்கை செய்கிறதுக்காக சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸ்லேருந்து ஒரு சூப்பர்வைசரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒரு ஹெல்ப்பரும் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ சொல்லிக்கலாம் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸ்லேருந்து கம்ருதீனை சூப்பர்வைசராகவும் அதுக்கு ஹெல்ப்பராக சபரியை பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்தும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. சபரி வந்து தான் செய்ய போறணும்னு அவர் செய்ய போறணும் அப்படின்னு சொல்லிக்கல. கெமி அப்சராங்க கேட்பாங்க, நீ தானே தெரியாமல் தட்டுப்பட்டா கூட நோவு வலிக்குது அப்படின்னு சொல்கிறா, உனக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்ல நான் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கட்டான்னு போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து அதை செய்வேன். அந்த இனிஷியேட்டிவான தான் முதல் போறணும்னு சொன்னது நைஸாக இருந்தது. சபரி சில சர்க்கம்ஸ்டான்சஸில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை செய்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அதே நேரம் டாஸ்கில் சொல்லியிருப்பாங்க ஒருத்தருமே அந்த டாஸ்க்கை செய்யக்கூடாது, இவங்க 2 பேர் தான் செய்யணும். அதாவது சூப்பர்வைஸ் பண்ண ஹெல்ப்பர் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் அந்த லைட்டும் வந்து லைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே அதை நோட் பண்ணிவிட்டு டக்கண்டு ஓடி போய் ட்ரம்மை நிரப்புறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது பாட்டில்ஸ்ல எல்லாம் நிரப்புவாங்க, தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி எடுப்போம், டாய்லெட் யூஸ் பண்ணி இந்த தண்ணி எடுப்போம், கிச்சனுக்கு இந்த தண்ணி எடுப்போம்ண்டு அப்படி ஏதோ கதைச்சு கொண்டு இருப்பாங்க. அப்படி காய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது பிக் பாஸ் சொல்லுவேர், இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேணாம், நான் குடிக்கிறதுக்கு தண்ணி அனுப்புவேன், ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த தண்ணியில் அவங்க வேறு விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுவேன். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், நான் நினைக்கிறேன் திவாகர் வந்து தண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு போயிருப்பார் போல இருக்கு. அப்போ அந்த நேரத்துலையும் அவரிட அந்த ஆக்டிங் ஸ்கில்லை காட்டுறதுக்காக கலையை வந்து அவரோட மைக்கை பிடிக்க சொல்லிட்டு பெல்ட்டை பிடிக்க சொல்லி போட்டு மைக்கு கிட்ட வச்சு கதைச்சு காட்டுவேன். நான் வந்து திவாகரை வந்து எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், எப்போவுமே அது ஆக்டிங்ன்றதை விட எல்லா விதமான, நான் இது யாரும் சொல்லி கேட்டது இல்லை, எல்லா டயலாக்ஸையும் நல்லா பாடமாக்கிட்டு அதை சொல்கிறது தான் அவர் ஆக்டிங் அப்படின்னு யோசிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த டயலாகை ஃபுல்லாக பாடமாக்குறதுக்கு அது வராது அப்படின்ல. நாங்கள் அதை ஆக்டிங் பண்ணுறாக்கில் ஆக்டிங்கில் தான் அந்த ஸ்கில்லை காட்டணும், ஃபுல் டயலாக் டெலிவரி பண்ண முடியாமல் கூட இருக்கும். ஆனால் இவர் டயலாகு ஃபுல்லாக சொல்லிட்டோம், ஒரு வேர்டை கூட விடாமல் சொல்லிட்டோம்னா அதான் ஆக்டிங் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லி காட்டுறேன். அதுலேயுமே விஜய் சேதுபதி சார் ஒரு மூவியோட இதை ஆக்டிங்கை தான் செய்து காட்டுவார். பார்க்க சிலியாக இருந்துச்சு. அதை ஏன் அது விஜய் டிவி பிக் பாஸில் அதை டெலிகாஸ்ட் பண்ணினாங்கன்றும் தெரியல. நாங்கள் இந்த வீடியோவை 1000 தரத்துக்கு மேலே பார்த்துட்டோம். திரும்ப அந்த இதில் பார்க்க எங்களுக்கும் போரிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் விஜய் டெலிவிஷன் அதை நீங்கள் போட வேணாம், ஃபார் சேக் ஆஃப் அஸ் போட வேணாம். நிறைய பார்த்துட்டோம் அந்த இருக்கிற அவரோட அந்த ஆக்டிங்கை, இந்த குளிச்சுட்டு போடுற ஆக்டிங்கை பார்த்துட்டோம். ஸோ வேணாம் ப்ளீஸ்.
ஸோ இவங்க வந்து இப்படி இந்த தண்ணியை நிரப்பி கொண்டிருக்கும் பொழுது யாருமே தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி பாட்டிலில் பிடிச்ச தண்ணியையுமே கம்ருதீனும் இவரும் சேர்ந்து வேறு இடத்துக்கு அதை நான் நினைக்கிறேன் அதை யூஸ் பண்ணுவாங்க, வேறு விதமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அதை காட்டில் பட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வினோத் வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணேன். நான் நேற்று தான் சொன்னேன், நான் ஸ்விம்மிங் பூல்லாம் சொன்னதில் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது சும்மாவே இருக்குமெண்டு பார்ப்போம். முதல் நாளே வினோத் மட்டுமாவது அந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இனி வார காலங்களில் யார் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு நாள் கூட அதை யூஸ் பண்ணாமல் போகுதான்றதை பார்ப்போம். தண்ணி வேஸ்ட்டை சொல்லப்போனால் அந்த இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே சும்மா ஒரு தண்ணியை நிரப்பி வச்சுட்டு யாருமே யூஸ் பண்ணலாட்டி அந்த அவ்வளோ தண்ணியும் வேஸ்ட். அதுக்கு யாரும் குடித்தா கூட அந்த தண்ணியை குடிக்கல பிரயோசனமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த ட்ரிங்கிங் வாட்டர் அந்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 3 பாட்டில் முதல் அனுப்பியிருந்தேன். இது கம்ப்ளிமெண்ட்ரி பாட்டில், இதை முதல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இனி வார தண்ணிகளுக்காக நீங்கள் வந்து ஒரு 3 நாக் பண்ணுவோம், 3 நாக் பண்ணுவோம் அந்த ரூமில். அந்த டைமில் நீங்கள் திறந்துடணும். அப்படி துறக்கலாட்டி ஒவ்வொரு 1 மினிட்டுக்கும் நீங்கள் அதை நோட் பண்ணாமல் விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பாட்டிலாக வெளியில் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன செய்யணும் இவங்க இப்போ இந்த வாட்டர் இன்வென்ட்ரி வாட்டர் இந்த முறை இந்த வீக் வந்து அவங்க வாட்டரை வச்சு ஒரு டாஸ்க் பண்ணுற வடிவா ட்ரம்முக்கு கிட்டையும் மற்ற யூசஸுக்காக வர வாட்டருக்கு கிட்டையும் சரி குடிக்கிற தண்ணிக்காக கிட்டையும் எப்போவுமே யாராவது ஒரு ஆள் பாதுகாப்புக்கு இருந்தே ஆகணும், பாதுகாப்புக்கு தேவைக்காக இருந்தே ஆகணும். ஸோ ஒரு கதிரையை போட்டு ஒரு ஆக்களை இருக்க வச்சாச்சு. இதுதான் தண்ணியை பற்றி நேற்று நடந்த விஷயங்கள். அதுக்கு மேலே தண்ணியை பற்றி ஒரு ஒன்றும் காணலை. அதுக்கு அடுத்த வந்தது நாமினேஷனுக்காக இந்த முறை பிக் பாஸ் கொடுத்துருந்த அதிர்ச்சி இல்லை, அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் கொடுக்குறது. அதே போல் இந்த முறை சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸில் 50% ஆக்கள்லாம் நாமினேஷனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 7 பேர் இருந்ததால் 3 பேருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். பாஸ் இல்லை, நாமினேஷன் ஃப்ரீ அந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்கண்டு. அப்போ யார் யார் வர போகிறீங்க அப்படின்னு சொன்ன டைமில் சுபிக்ஷா, நான் மீனவ பண்ணதால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதால நான் இன்னும் இருக்கணுமெண்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரம்யாவும் வந்து எனக்கு வெளியில் ஃபேமிலிஸ் இல்லை, பேரண்ட்ஸ் இல்லாதால எனக்கு இங்கே ஃபேமிலியை நான் இவங்களை பார்க்குறதால நான் அவங்களோட இருக்கணுமெண்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் துஷார் சொல்லியிருப்பேர், எனக்கு இன்னும் டைம் வேணும், நான் இன்னும் விளையாடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ சுபிக்ஷா, ரம்யா, துஷார் இவங்க 3 பேர் தான் நாமினேஷனுக்கு போகாமல் இருந்தாக்கள். நாமினேஷனுக்கு போன மெட்டாக்களில் கூட வினோத் சொல்லியிருப்பேன், நான் இந்த கம்யூனிட்டிக்காக கானா பாட்டு படிக்கிறவங்களுக்காக நான் ரெப்ரசன்ட் பண்ணி நான் இன்னும் இருக்கணுமென்று ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி சொல்லியிருப்பேர். அப்படி இருந்தும் இவங்க 3 பேரையும் நாமினேஷன் ஃப்ரீயாக இவங்க அனுப்பியிருப்பாங்க. வினோத் அரோரா சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்னால் மெட்டாக்களோட பிடிக்கல, நான் லெஸ் டிசர்விங்னு நான் ஃபீல் பண்ணுறேன், ஸோ பிரச்சனை இல்லை, நான் நாமினேஷனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. பிரவீன் காந்தி சார் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால் நான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு இடம் விடுறேன், ஸோ பரவாயில்ல நான் நாமினேஷன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே போல் கம்ருதீனும் சொல்லியிருப்பேர், நான் டிசர்வா இல்லையான்னு சொல்லி என் ஃபேன்ஸ் சொல்லட்டும், என் பார்வையாளர்கள் சொல்லட்டும், ஸோ நானும் இதை நாமினேஷனை நானும் இதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாமினேஷனுக்கு போகாமல் இருக்கிறாக்கள் இருந்தவங்க சுபிக்ஷா, ரம்யா, துஷார். நாமினேஷனுக்கு போனாக்கள் கம்ருதீன், பிரவீன் காந்தி சார், அரோரா அண்ட் வினோத். அது வந்து இது வந்து சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸுக்கு கிடைச்ச 50-50 சான்ஸில் வந்து சூப்பர் டியூலக்ஸில் ஒருத்தர் 50% ஆக்கள் நாமினேஷனுக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நியூ இது கிடைச்சிருக்கு. ஸோ நான் இப்படி கெஸ் பண்ணேன்னா இனி வார காலங்கள்லையும் இது நீடிக்குமா இல்லையா அப்படின்னு தெரியலை. ஆனால் இந்த மெத்தட் ஓகே, மேபி ஃபியூச்சரில் இனி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, நான் இருக்க போகிறேன் நீ போப்புற அப்படின்ற பிரச்சனைகள் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி டாஸ்க்கை விட இது பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் போக தான் தெரியும் அப்படின்னு. கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஒரு டாஸ்க் செய்து அது ஃபஸ்ட்டாக வந்து இன்னொரு நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறத விட, அதாவது நாமினேஷனுக்கு போகாமல் இருக்கிறத விட
இந்த இந்த சூப்பர் டியூலக்ஸில் இருக்கிற ஆட்களுக்கு ஆப்ஷன்ஸ் கூட அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாமினேஷன் நாங்கள் வளமையாக எதிர்பார்க்குறது தான். ஒவ்வொரு வீக்லேயும் ஃபஸ்ட் டேஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாமினேஷன் வந்துடும். ஸோ அதில் வந்து நாமினேஷனில் கலைக்கு 12, திவாகருக்கு கலையே 12 பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க, திவாகரை 7 பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க, டிரெக்டர் காந்தி சாரை 4 பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதை விட ஆதிரை, வியானா, நான் நேற்று பேரை மாறி சொல்லிட்டேன், வியானா, அப்சரா, பிரவீன்ராஜ் இவ்வளவு பேரையும் 3 பேராக நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்த வோட்ஸ் வந்து கலைக்கு 12 வோட்ஸ், திவாகருக்கு 7 வோட்ஸ், ஆதிரை, வியானா, அப்சரா, பிரவீன்ராஜ் இவ்வளவு பேருக்கும் 3 வோட்ஸ் கிடைச்சிது. காரணங்கள் ஆதிரைக்கு, வியானா, அப்சரா 3 பேருக்குமே பொதுவாக எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து இன்வால்வ்மெண்ட் இல்லை, அவங்க வந்து மிங்கிளாகாமல் இருக்கிறாங்க. எல்லாருமே சொன்ன ரீசன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. பிரவீன்ராஜுக்குரியது வந்து அவர் சண்டை போடுறார் அப்படி என்ன மாதிரியும், அன்வான்ட் விஷயங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகிறேன்ற மாதிரியும் பிரவீன்ராஜுக்கு சொல்லியிருந்தது. அதே போல் டிரெக்டர் காந்தி சாருக்கு பாரு சொன்னது வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் அவர் ஐடியாலஜி பிடிக்கல அப்படின்னு சொல்லி, ஐடியாலஜி அண்ட் அவர் மேபி மீன் பண்ணது அந்த யூனோ அந்த ஜெலசி அண்ட் இதை பற்றிய காய்ச்ச விஷயங்களாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு விஷயங்கள் கூட காய்ச்சிருக்கலாம், எங்களுக்கு அந்த 1 ஹவரில் காட்டாமல் இருந்திருக்கலாம். அதே போல் நாமினேஷனுக்கு வரைக்கல கூட அவர் சொல்லியிருப்பார், நான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு இடம் விட்டுட்டு நான் தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த காரணத்துக்காகவும் சொல்லி டிரெக்டர் காந்தி சாரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. திவாகருக்கு எல்லாருமே சொன்னது தான், ஓவர் கான்ஃபிடென்ஸ், லைக் அன்வான்ட் விஷயங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகிறது, பெருமையாக காய்ச்சி கொண்டிருக்கிறது, அப்படியான விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாங்க. கலை இன்வால்வ்மெண்ட் குறைவுண்டு தான் எல்லாரும். இந்த எபிசோடில் நான் வந்து ஒரு 4-5 பேரை இன்றைக்கு எபிசோடில் கொஞ்சம் ப்ராமிசிங்காக நல்லா செய்திருப்பாங்கன்னு சொல்கிறது நந்தினி வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு அந்த கதைச்சிருந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு. டிரெக்டரோட வாய்ஸ் பண்ணி பொம்பளையில் அப்படி இருக்க மாட்டாங்க, ஏன் பொம்பளையில் மட்டும் அப்படி இருப்பாங்கன்னு சொன்ன விஷயத்தில் எனக்கு நந்தினியை பிடிச்சிருந்து. ஆதிரை நான் அதில் மிஸ் பண்ண விஷயம் எப்படின்னு சொன்னால், ஆதிரை வந்து டாக்டர் திவாகரையும் கலையையும் தான் வந்து நாமினேட் பண்ணியிருப்பா. அப்படி நாமினேட் பண்ணிக்கல எப்படி சொல்லியிருப்பான்னு சொன்னால், கலை வந்து தான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் வெளியில் நான் நிறைய பிரச்சனைகள் பண்ணி தானும் வைஃபும் கண்டென்ட்டுக்காக நிறைய விஷயம் செய்தனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ அப்படியான கண்டென்ட் க்ரியேட் பண்ணின அப்படி ஒரு சின்ன விஷயம், ஒரு சீப்பான விஷயத்துக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆக்களே இங்கே வந்து இந்த பிக் பாஸுக்குள்ளே வந்துட்டு எனக்கு எதிராக போட்டி போடுறதா. ஸோ நான் அதுக்காக அவங்க 2 பேருக்கு நான் நாமினேட் பண்ணுறேன்றது எனக்கு நல்ல வேலிட் பாயிண்ட்ஸாக தெரிஞ்சது. தெரியல கலை வேறு யாருக்கு முன்னால் இதை வச்சு கதைச்சிருப்பேன்னு தெரியல. ஆனால் ஆதிரைக்கு முன்னால் காய்ச்ச விடுவா. ஆதிரை அதுக்கு எகெயின்ஸ்டாக அதை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினது பார்க்க நல்ல போல்டான விஷயமா தெரிஞ்சிட்டு. நான் விக்ரம் சொல்வேன், நான் 2 சந்தர்ப்பத்தில் பார்த்தேன். நான் இந்த 1 ஹவரில் ஒன்று வந்து திவாகரோட கொரட்டை பிரச்சனை போய் இருக்கும் பொழுது பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஓகே அப்படி இப்படின்னு சமாளித்து கொண்டு இருந்திருப்பார். அதே நேரம் டிரெக்டர் விக்ரம் சார், காந்தி சார் சொல்லும் பொழுதும் இந்த ஜெலசி அண்ட் இந்த பற்றி கதைக்கும் பொழுதும் கூட ஓகே மேபி ஒருத்தர் அடித்து தள்ளிட்டு போகிறத விட முன்னேறி கொண்டு போகிறது நல்லம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பாதகம் இல்லாமல் அந்த விஷயத்தை சமாளிக்கணுமன்றதுக்காக சொன்னதும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. கனி பிக் பாஸ் சொல்லியிருப்பார், எல்லாருக்கும் முதலுமே ஏர்லியாக எழும்பி நீங்கள் வந்து இப்படி எல்லாருக்கும் முதல் ஏர்லியாக எழும்பி நீங்கள் உங்களோட வேலையில் செய்ய தொடங்கினது வெரி குட் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அந்த விஷயத்துலையும் கனியை பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ கனியும் கொஞ்சம் மெச்சூர்டான பர்சன் எங்களுக்கு விளங்குது. இனி போகத்தான் அது பிரச்சனைகள் எந்தளவு அதிகமாகுது, ஒரு சண்டை எப்படி எஸ்கலேட் ஆகாது, யாரால் வருகுது என்று பார்க்கல ஒவ்வொருத்தரும் எப்படி
அவங்களோட குணங்கள்லேருந்து மாறுறாங்க, இல்லாட்டி மாறாட்டி கூட இதுதான் அவங்களா, இல்லாட்டி அந்த 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 பிரச்சனையை எப்படி கடந்து போகிறாங்கன்றதை நாங்கள் இனி போய்க்கலாம் பார்க்கணும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே. எனக்கு என்ன கவலையாக இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா, எல்லா ப்ரொமோவிலையும் திவாகரை காட்டியிருந்தாங்க. எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது, திவாகரை இவங்க கண்டென்ட்டுக்காக விஜய் டிவி கட்டாயம் வச்சுட்டு இருப்பாங்கன்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் எனக்கு இருக்குது. தெரியலை, பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே அவங்க சொல்கிறது மக்களோட ஓட்ஸ் தானண்டு. எங்களுக்கு சில கமெண்ட்ஸ், சில யூடியூப் கமெண்ட்ஸை போய் பார்க்கும்போது யாருமே ஒருத்தர் கூட திவாகரை நல்லா கதைச்ச மாதிரி தெரியலை. சிலாக்கள் வந்து அவர் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த பாவம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது, காமெடி பண்ணுறார் அப்படின்ற எண்ணம் இருக்குது. காமெடிக்கும் லிமிட் இருக்குது. இன்னொருத்தனை காயப்படுத்தி பண்ணுறதையும் நான் காமெடியாக பார்க்க மாட்டேன். மற்றது ஒரே விஷயத்தை திருப்பி ரிப்பீட்டடாக செய்துட்டு அதைத்தான் காமெடின்னு சொல்லியிருக்கல. எங்களுக்கு அதை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுறேன்னு தெரியல. பிக் பாஸ் ரூல்ஸ் புக்ஸ் கொடுத்துருந்தேன். சூப்பர் டியூலக்ஸுக்கு என்ன ரூல்ஸ், பிக் பாஸ் ஹவுஸுக்கு என்ன ரூல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஸ்மால் ஹவுஸ் பிக் பாஸ் ஹவுஸ் பிக் ஹவுஸ் இருந்தது மாதிரி இந்த முறை சூப்பர் டியூலக்ஸ் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் வச்சுருக்காங்க. போன முறையை விட நான் சூப்பர் டியூலக்ஸுக்கு இந்த முறை அட்வான்டேஜஸ் நிறைய அப்படித்தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இருக்கிற கேம் போக தான் எங்களுக்கு என்ன நடக்குது என்னன்றது நல்ல வடிவான ஒரு பிக்சர் எங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் டியூலக்ஸுக்கு கொடுத்த ரூல்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்களுக்கு கொடுத்த அட்வான்டேஜஸ், வேக்கப் சாங்குக்கு இவங்க எழும்பணுமென்று எந்த அவசியம் இல்லை, எவ்வளோ நேரம் படுக்கலாம், எவ்வளோ நேரம் தூங்கலாம்ன்ற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் சொல்லணும் அது நிறைய அட்வான்டேஜஸ் அது. அதே போல் இவங்க வந்து எந்த விதமான ஹவுஸ் வேலையிலும் ஹவுஸ் ஒர்க் செய்ய தேவையில்லை. ஆனால் பிக் பாஸ் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற கண்டஸ்டன்ஸை வச்சு வேலை வாங்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. லக்ஸரி ஃபுல் ஆஃப் லக்ஸரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர் டியூலக்ஸுக்கு சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் ஹவுஸுக்கு போட்ட ரூல்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருந்தார் பிக் பாஸ். எப்படின்னு சொல்லி சொன்னால் 8 AM அந்த எல்லாம் சவுண்டுக்கு கட்டாயம் எழும்பணும் அப்படின்னும், எழும்பினாலும் கிச்சன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சூப்பர் டியூலக்ஸில் எல்லாரும் எழும்பி வெளியில் வந்த பிறகுதான், சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸில் இருக்கிற எல்லாரும் எழும்பி வெளியில் வந்த பிறகுதான் கிச்சனில் ஸ்டவ்வோ ஓவனோ ஃப்ரிட்ஜோ எதுனாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல ட்விஸ்டாக இருக்கும், இனி வார டைமில் நல்ல ட்விஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். லக்ஸரி என்ற பெயருக்கே இடமில்லை பிக் பாஸுக்கு. அப்போ இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், லக்ஸரி என்ற பேருக்கு இடமில்லைன்னு சொல்லிக்கல, நாளைக்கு இன்வென்ட்ரிஸ் எல்லாம் வரைக்கல அதை எப்படி அதை கொண்டு போகிறாங்க. ஸோ லக்ஸரியான ப்ராடக்ட் எல்லாம் இவங்களுக்கு வரப்போகிறது இல்லையா, இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ப்ராடக்டை கொடுத்து இவ்வளோத்துக்கெல்லாம் சமைங்கன்னு சொல்ல போகிறாங்களா, எப்படி என்னன்னு தெரியலை. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அவங்க மட்டன் சமைக்க சொன்னாலும் என்ன சமைக்க சொன்னாலும் சமைச்சு கொடுக்கணும். சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸ் வந்து எது கேட்டாலும் சமைச்சு கொடுக்கணும், ஆனால் டேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதில் ஃபனியான விஷயங்களும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உப்பு புளி இல்லாமல், உரைப்பு அதுகள் இல்லாமல், லைக் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைட்டாக வரைக்கல வேணுமென்று கூட சில விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், டாஸ்க் பண்ணுறது எல்லாமே பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறாக்கள் தான். ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறாக்கள் எல்லாரும் டாஸ்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மேபி சூப்பர் டியூலக்ஸில் டாஸ்க் செய்ய போகிறது இல்லை. ஆனால் அட்வான்டேஜ் பிக் பாஸ் ஹவுஸுக்கு கிடைக்குமா இல்லையான்றது டாஸ்க்கை பொறுத்தது தானுண்டு. ஸோ அதில் பலன் கிடைக்குதா இல்லையான்றதும் அந்த டாஸ்கில் நடக்கிறத வச்சு தான் டிசைட் பண்ண போகிறாங்க. தலைவருக்கான போட்டி வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறாக்கள் மட்டும்தான் போகலாம் அப்படின்ட்டு. அப்போ நாளைக்கு அதால் சூப்பர் டியூலக்ஸுக்கு போகலான்னு சொல்கிறாக்களும் இருப்பாங்க, போகணும்னு சொல்கிறாக்களும் இருப்பாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர் டியூலக்ஸ் கேப்டன்சி டாஸ்க்கை விட சூப்பர் டியூலக்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அட்வான்டேஜ் கூட என்னன்னு சொன்னால், ஹாஃப் ஆஃப் தி பீப்புள் வந்து இதுக்கு போக போகிறதே இல்லை. ஸோ அதனால் அட்வான்டேஜ் கூடண்டு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்ப்போம். இதெல்லாம் முடிய ஒரு நாள் கூத்து, ஒரு நாளைக்கு தான் இவங்களோட ஆட்டம் அப்படி என்று சொல்லி யாரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டிருந்த டைம் கூட ஒருத்தருக்கு 3 ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லியிருந்தார், யாரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்ட்டு.
அப்படி சூஸ் பண்ணும்போது கூட 3 ஸ்டிக்கருக்கு மேலே ஒருத்தருக்கு ஒட்ட முடியாது அப்படின்னு. அப்போ நேற்று எபிசோடில் நான் பார்த்த வரைக்கும் கலைக்கு ஃபஸ்ட்டாக ஒட்டி முடிச்சுட்டாங்க. அப்சராக்கு 2 ஸ்டிக்கர் வந்த ஞாபகம் இருக்குது. திவாகருக்கும் 3 ஸ்டிக்கர் அப்படி கொடுத்துட்டாங்க. அப்படி கொஞ்சம் பேருக்கு. மற்றது வியானாக்கும் 3 ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க. வியானா சைல்டிஷாக்குப்பா அந்த ரீசன் சொன்ன டைம் நான் இன்வால்மெண்ட்டாக இருந்தேன். நான் இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் நான் பாத்திரம் விளக்கினான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. விலங்கில் அவங்களுக்கு இப்போ நானும் தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியல பிக் பாஸ் அப்படி இருக்குமெண்டு. ஒரு விதமான யூனோ ஒரு சப்ரஸ்டான விஷயத்துக்களை நம்ம தள்ளப்படைகளை நம்ம எப்படி நம்மளை ரியாக்ட் பண்ணுவோம்ன்றது போனவரை தான் தெரியும். இப்போ நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஃபோனோ இன்னொருத்தரோட கதைக்கிறதோ நம்மளுக்கு பிடிச்சவங்களோட கதைக்கிறதோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட கதைக்கிறதோன்ற விஷயங்கள் இருக்கும்போது அங்கே போன இதுகள் எல்லாம் இல்லாமல் போகணுன்னே நம்ம எப்படி போவோம் என்ன செய்வோம்னு தெரியல. ஸோ பார்ப்போம் இந்த இருக்கிற பிக் பாஸ் அப்படி கடந்து போகுது எப்படி என்ன மாதிரி பார்க்குதுன்னு பார்ப்போம். நாங்கள் நல்லவங்க இன்றைக்கி சொன்னவங்க எல்லாம் ஒருவேளை நாளைக்கு வில்லன்ஸ் ஆகும். இப்போ வில்லனாக நம்ம பார்க்குறவங்க எல்லாம் நாளைக்கு நல்லவங்களாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பிக் பாஸ் அதுக்குள்ளே எல்லா விதமான அதிசயங்களையும் ஒழிச்சு வச்சுருக்கு. நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் என்னோட ஃபன் அண்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. தேங்க்ஸ். பாய்.